இந்த நாளிலும் கூட நமக்கு உலகத்திலே இதுவரைக்கும் அது மாதிரி ஒரு ஐஸ்வர்யமான ஒரு ராஜா இல்லை, அவ்வளோ பெரிய பெரிய ஆள் ஒருத்தர் இல்லை, அவ்வளோ பெரிய ஒரு ஞானி இல்லை. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது யார்? சாலமன் ராஜா. அந்த சாலமன் ராஜா என்ன சொல்லுகிறார்? பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 4-11 அவர் சொல்லுகிறார், நான் பெரிய வேலையெல்லாம் செஞ்சேன். நல்லா கவனிங்க, என்னெல்லாம் செஞ்சாராம்? பெரிய வேலை செஞ்சாராம். எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், சிங்கார வனங்களை கட்டினேன், உண்டாக்கினேன், சகல வித கனி விருட்சம், என்னென்ன தோட்டம் துறவு என்ன வைக்க முடியுமோ எல்லாம் வச்சேன். அதுக்கு தண்ணி பாய்த்துறதுக்கு குளங்களை வெட்டினேன், வேலைக்காரிகளை சம்பாதித்தேன். அவங்களுக்கு எங்கள் வீட்டிலையே என்ன செஞ்சாங்க? வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். ஆடு மாடுகள் அந்த மாதிரி திரளான ஆஸ்தி இருந்துச்சு. வெள்ளி பொன் ராஜ சம்பத்து இதெல்லாம் நான் சேகரித்தேன். சங்கீதக்காரர், எங்களுக்குன்னே அரண்மனையில் பாடுறதுக்கு சங்கீதக்காரர், என்னென்ன தேவையான வாத்தியங்கள் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சம்பாதிச்சேன். எல்லாரையும் பார்க்கிலும் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமாக இருந்தேன். எல்லா வேலையும் செஞ்சுட்டேன், எல்லாமே சம்பாதிச்சேன். 11ஆம் வசனத்தில் பார்க்குறோம், என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே என்னது இல்லை பலன். இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி இங்கே தான் அப்படி தான் இருக்கிறீங்கல்ல. என்ன, நான் பிறந்ததுலேருந்து நான் கஷ்டப்படுறேன். எல்லாம் படிக்கிறது கஷ்டப்பட்டு படித்தேன், அப்புறம் ஒரு கஷ்டப்பட்டு நான் ஒரு வேலைக்கு போனேன், கஷ்டப்பட்டு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், குடும்பத்தை பார்த்தேன், எல்லாம் பண்ணேன், என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். எல்லாம் என்னவா இருக்குது? மாயை, மனதுக்கு சஞ்சலம். சூரியனுக்கு கீழே இந்த பூமியில் எனக்கு பலன் ஒன்றுமே இல்லை. 15ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஒரு முட்டாள், ஒரு மூடன், அவன் ஒன்றுமே பண்ணலை, அவனுக்கு நடக்கிறது தான் என்ன செய்யுது? எனக்கும் நடக்குது. நான் என்ன செஞ்சாலும் அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றுமே இல்லை. நான் அதிக ஞானம் அடைந்ததுனால என்ன காரியம்? 17ஆம் வசனத்தில் சொல்ல, என் உயிரே நான் வெறுத்துட்டேன், என் ஜீவனை நான் வெறுத்தேன்னு சொல்கிறேன். 20ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலுள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். போதும்ப்பா, நான் உழைச்சது போதும், நான் பட்ட பிரயாசங்கள் போதும், நான் வேலை பார்த்தது போதும். எத்தனை பேர் இன்றைக்கி இப்படி உடஞ்சி உட்காந்துருக்குறீங்க அருமையானவர்கள். வேலைன்னா வெறும் நீங்கள் செய்கிற வேலைகளை மட்டும், ஒர்க் மட்டும் சொல்லலை, எல்லாமே உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் படுகிற பிரயாசங்கள், உங்கள்கிட்ட யாரெல்லாம் உடம்புக்கு முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்காக நீங்கள் படுகிற பிரயாசங்கள், உங்களுடைய குடும்பத்தை, உங்கள் பிள்ளைங்க பலவீனமாக இருக்கிறாங்களா அவங்கள எப்படியாவது தேத்திரணும் நம்ம எடுக்கிற பிரயாசங்கள், படிக்கிற பிள்ளைங்க படிக்கிறதற்கு எடுக்கிற பிரயாசங்கள், ஊழியத்தில் நம்ம எடுக்கிற பிரயாசங்கள், எல்லாம் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். எனக்கு என் ஜீவனே வெறுப்பாக இருக்கிறது. எனக்கு எதுலேயுமே இப்போ ஆசை இல்லை, பற்று இல்லை. என்னை விட்டால் எங்கேயாவது ஓடி போயிருவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 80 வயசு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க இப்போவும் சொல்கிறாங்க, என்னை விட்டுருங்க, நான் எங்கேயாவது என்ன செஞ்சிடறேன், ஓடி போயிடுறேன். இல்லை லைஃப்பில் இதை ஞானி என்ன செய்கிறாரு? நிறைய பேர் யோசித்து பார்க்குறதில்ல. சிலர் அப்படியே ஏதோ ஒன்று புலம்பிகிட்டே போயிட்டுருக்கோம். ஞானி என்ன செஞ்சுருக்காரு? யோசித்து பார்க்குறாரு. எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், என்னென்ன பண்ணேன், என்னென்ன சம்பாதிச்சேன், எப்படி பெரிய ஆளானேன், இதிலெல்லாம் என்ன பலன் அப்படின்னு அவர் யோசித்து பார்க்குறாரு. அதிலெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அந்த ஞானி ஒரு முடிவுக்கு வருகிறார். ஆனால் கடைசியில் இதில் இன்னும் புலம்புறார், நிறையா புலம்புறார். ஞானியாக இருக்கிறேன், ஆண்டவர் செய்கிறது கிரியைகள், அவருடைய வேலை எனக்கு எதுவுமே புரியல, இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக 12ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் ஒரு முடிவுக்கு வருகிறார். ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும்ல. சொல்கிறார், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்குள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அருமையானவர்களே, அங்கே கடைசி அவர் என்ன கன்க்ளூஷனுக்கு வராருன்னா, என்னமோ எனக்கு தெரியல, ஆனால் எனக்குன்னு ஒரு கடமை. இன்றைக்கி பிரதர் சொன்னாங்கல்ல வர்ஷிப் டைமில், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கால் இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு காரியங்கள் இருக்குது, அவங்கவுங்களை குறித்து ஆண்டவர் ஒவ்வொரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை செய்து அவருடைய நோக்கத்தை அறிந்து செய்து முடிக்க வேண்டியது நம்முடைய
கடமை. அது எதுவாக இருந்தாலும் நான் அதுதான் சொல்கிறேன், குடும்பத்தில் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு எந்த சாக்கும் போக்கும் சொல்ல முடியாது. வேலை ஸ்தலத்தில் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை எதையுமே நம்ம சொல்ல முடியாது. நமக்கு நியமித்ததை நாம் செய்து முடிக்கணும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட போய் என் ஹஸ்பண்ட் சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, என் ஒய்ஃபு சரியில்லைன்னு ஹஸ்பண்ட்ஸ் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. யாரையும் எந்த குறையும் நம்ம தேவனிடத்தில் உனக்கு கொடுத்த கடமையை நீ சரியாக செய்தாயா? சரி, நான் இதெல்லாம் செய்கிறேன், ஆனால் ஒன்றுமே வாய்க்கிற மாதிரி தெரியலையே, கஷ்டத்தின் மேலே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லுகிறீர்களா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன், நான் பூர்ண இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே நம்ம எல்லாருடைய கிரியைகளை, நம்முடைய வேலைகளை ஆசீர்வதித்து பலனை கொடுக்க போகிறது. அவர் கொடுத்தா எப்படி இருக்கும்? 100 மடங்கு பலனை தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் கண்டிப்பாய் பெற்றுக்கொள்வோம். இந்த வருஷத்துடைய வாக்கு தத்துவம் என்ன? உபாகமம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உனக்கு என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம். அதே அதிகாரம் 9ஆம் வசனம், உபாகமம் 30:9 பார்க்கிறோம். உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னென்ன செய்கிறியோ, நீ உனக்கு தெரிஞ்சதை செய்கிற. குட்டி பிள்ளைங்க உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலையை செய்கிறீங்க, உங்களால் படிக்க முடிகிறத செய்கிறீங்க. கல்யாணம் ஆனவங்க ஃபேமிலியை உங்களுக்கு இருக்கிற அறிவுகளோடு நம்ம என்ன செய்கிறோம், இதுவரைக்கும் நடத்திட்டு இருந்தோம். இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? பரிபூரண நன்மையை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். இதற்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்ததே நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 45:16-20 வரைக்கும் பார்க்குறோம். யோசேப்போட சகோதரர்கள் எகிப்துக்கு வராங்க. யோசேப்பு அங்கே எகிப்தில் ஒரு பெரிய அதிபதியாக இருக்கிறாரு. அங்கே தானியம்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டு யோசேப்புடைய பிரதர்ஸ்லாம் அங்கே வராங்க. அவங்க வந்துட்டாங்கன்னு பார்வோன், எகிப்தன் ராஜாவும் அவருடைய ஊழியக்காரங்களும் கேள்விப்பட்டு என்ன செய்கிறாங்களாம்? பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்போ பார்வோன் யோசேப்பை பார்த்து என்ன சொல்லுகிறாரு? நீ என்ன செய், அவங்களுடைய கழுதைகளின் மேலே பொதியெல்லாம் ஏற்றி நிறைய அவங்களுக்கு உச்சிதமான கிஃப்டெல்லாம் கொடுத்து கானானுக்கு போய் அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்களுடைய தகப்பனையும் அழைச்சிட்டு வர சொல்லு. 18ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வா, நான் உங்களுக்கு எகிப்து நன்மையை தருவேன். இந்த தேசத்துடைய கொழுமை, இந்த தேசம் உலகமே வேறு மாதிரி இருக்குது, ஆனால் இந்த எகிப்து இப்போ எப்படி இருக்குது? செழிப்பாக இருக்குது. இந்த எகிப்தின் கொழுமையை நான் உங்களுக்கு தருவேன். 19ஆம் வசனம், நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் இங்கேருந்து என்ன செய்யுங்க? வண்டிகளை எடுத்துகிட்டு போங்க, போயிட்டு அவங்களையும் உங்களுடைய தகப்பனோட சேர்த்து ஏற்றிட்டு வாங்க. 20ஆம் வசனத்தில், அங்கேருந்து தட்டு முட்டெல்லாம் நீங்கள் தூக்கிட்டு வரணும், அங்கேருந்து சும்மா தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. எகிப்து தேசம் எங்கும் இருக்கிற நன்மை எல்லாம் என்னது? உங்களோடது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாராம்? யோசேப்புக்கு கட்டளையிடுகிறார். ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜா, ஒரு எகிப்தின் ராஜா, அவர் என்ன செய்கிறாரு? அவருடைய ராஜ்யத்திற்கு வரவழைக்கிறார். அதுக்கு இவருடைய ராஜ்யத்துடைய உச்சிதங்களை கொடுத்து அனுப்புகிறாரு. இன்னும் இங்கே வர சொல்லு, நான் இந்த ராஜ்யத்துடைய உச்சிதங்கள் கொழுமையெல்லாம் நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு தருவேன்னு சொல்லி அவர் அங்கே என்ன செய்கிறார்? சொல்லி கட்டளையாக சொல்லி அங்கே அனுப்புகிறார். அருமையானவர்களே, ஸோ இந்த எகிப்தின் ராஜ்யத்திற்கு கானான்லேருந்து ஒரு குடும்பம் வந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டு ராஜா என்ன செய்கிறாராம்? சந்தோஷப்படுகிறார். அவருடைய ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுறாங்க. அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் எங்கே இருக்கோம்? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். இந்த ராஜ்யத்திற்குள்ள ஒரே ஒரு ஆடு, ஒரே ஒரு ஆத்துமா புதுசாக வந்ததுன்னா பரலோகமே என்ன செய்தான்? சந்தோஷப்படுது. லூக்கா 15:7 பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவிய நிமித்தம் என்ன செய்தான்? பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. அதே லூக்கா 15:23 கெட்டு போன அந்த இளைய குமாரன் திருப்பி வந்தான். அங்கே தகப்பன் என்ன செய்கிறாரு? கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாக இருப்போம். அருமையானவர்களே, இன்னைக்கு புதுசாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வருகிற ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுகிறார்.
சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அங்கே கஷ்டப்பட்டது போதும், அங்கே சாப்பாடு இல்லாமல் நீங்கள் இருந்தது போதும், நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதல், ரெஸ்ட். அங்கே இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, இளைப்பாறுதல் இருக்கிறதா? மத்தேயு 11:28 தான் அந்த வசனம் இருக்குல்ல, இளைப்பாறுதல் இருக்குதா? உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கா? இல்லை இன்னும் நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன், இது சரியாகுமா, அது எப்படி ஆகும், அந்த ஒரு டென்ஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்குதா? அருமையானவர்களே, இந்த நாளிலே இந்த வார்த்தை நமக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுக்க போகிறது. அருமையானவர்களே, அங்கே எப்போ அவங்க அழைக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். யோசேப்பை கொண்டு உன் குடும்பத்தெல்லாம் இங்கே அழைச்சிட்டு வான்னு பார்வோன் எப்போ சொல்ல முடியும்? யோசேப்பு அங்கே எகிப்தில் எப்படி இருக்கணும்? பெரிய ஆளாக நல்ல பொசிஷனில் இருந்தார். அங்கே எகிப்தில் எல்லாம் திரளாய் சம்பூர்ணமாய் இருந்துச்சு. நீ இங்கேருந்து உச்சிதங்களெல்லாம் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாரு, வண்டியெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. இங்கே வா, நான் உன்னைய தேசத்தின் கொழுமையால் நான் உன்னை நிரப்புவேன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறேன். அதே மாதிரி தான் இளையகுமாரனுடைய கதையிலும் நம்ம அதை தான் பார்க்குறோம். எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க, கூலிக்காரங்க எப்படி சாப்பிட்றாங்களாம்? திருப்தியாய் சாப்பிட்றாங்க. ஆனால் நான் இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேனே. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு கூலிக்காரன் கூட என்ன செய்வான்? திருப்தியாக இருக்கணுமே. நம்ம இங்கே திருப்தியாக இருக்கிறோமா? அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது, எஸ்தர் 1:7 ஆகாஸ்வேரு ராஜா அவருடைய ராஜ்யத்தில் இருந்தப்போ அங்கே ஒரு விருந்து நடக்குது. அங்கே அந்த விருந்தில் என்ன இருந்துச்சு? பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களில் பானம் கொடுக்கப்பட்ட, நல்லா எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. முதல் தரமான திராட்சரசம் ராஜஸ்துதிக்கு ஏற்க பரிபூரணமாய் பரிமாறப்பட்டது. இப்போது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் போய் எப்படியாவது இன்றைக்கி ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துடணும். அவங்க நிஜமாவே இப்போ இந்த அம்பானி வீட்டில் ஏதோ ஒரு கல்யாணம் நடந்துச்சு, அதுக்கு அவங்கள அழைச்சிருக்காங்க இவங்கள அழைச்சிருக்காங்கன்னு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவ்வளோ அதை பெருசாக சொல்லி அது அவ்வளோ பெருசாக என்னது மீம்ஸ் எல்லாம் பயங்கரமாக போச்சு. அப்போது ராஜா வீட்டு விருந்து அப்படி இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற நமக்கு அப்படிப்பட்ட திருப்தி இருக்கிறதா? அப்படிப்பட்ட சம்பூரணம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட பரிபூரணம் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அருமையானவர்களே, தேவன் பிசினித்தனம் பண்ணுகிறவர் இல்லவே இல்லை. ரோமர் 8:32 பார்க்குறோம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதாவது பெத்த பிள்ளையை, தன்னுடைய மடியிலிருந்த செல்ல குமாரனையே என்ன செஞ்சிட்டாராம்? கொடுத்து விட்டார். அவரோடு கூட நமக்கு மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுக்க மாட்டாரா? அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும்? 23 சங்கீதம் 5 பாத்திரம் நிரம்பி வழிகிற அந்த ஆசீர்வாதம். 65 சங்கீதம் 11 பாதைகள் நெய்யாய் பொழிகிற அந்த ஆசீர்வாதம். 66 ஏசாயா 66:12 சமாதானத்தை நதியை போல ஓட பொண்ணுகிற ஆசீர்வாதம். ஏசாயா 66:12 ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போல நம்மிடமாய் திருப்புகிற அபிஷேகம். அதே மாதிரி மன்னிக்கிறதற்கு தயை இல்லை. மத்தேயு 18:22 70 தடவை தப்பு பண்ணிட்டு, சாரி ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாலும் மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்திருக்கிறார். லூக்கா 17:4 ஒரு நாளைக்கு 7 தடவை தப்பு பண்ணிட்டு வந்து சாரின்னு சொன்னாலும் மன்னிக்கிறதுக்கு, சாரின்னு மனப்பூர்வமாய் சொன்னால் மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்தவர். எபேசியர் 1:7 கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எபேசியர் 1:18 மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எபேசியர் 2:4 இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஐஸ்வர்யத்தில் சம்பூர்ணர். அவர் அருமையானவர்களே, அவர் கண்டிப்பாக ஒரு நாளும் பிசினித்தனம் பண்ணுகிறவர் இல்லை. அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனை பேர் இன்னும்
துக்கத்தோடையும் புலம்பலோடையும் அழுகையோடையும் வறுமையோடையும் தரித்திரத்தோடையும் முட்டாள்தனமாகவும் குடும்பத்தில் பிரச்சனைகளோடும் வியாதிகளோடும் வறுமைகளோடும் நாம் ஏன் திரியணும் அருமையானவர்களே? ஏன்னா நமக்கு அறிவில்லை. அந்த அறிவு வேதத்தின் ஞானம் நான் சொல்லலை, பைபிள் நமக்கு சொல்லுகிறது இல்லை. நமக்கு அந்த அது என்ன சொல்கிறது, அறியாமையினால் என்ன செய்கிறாங்க என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸோ அவர் கண்டிப்பாக நமக்கு நன்மை செய்வார். எப்படிப்பட்ட நன்மை செய்வார்? பரிபூரண நன்மை செய்வார். எதில் பரிபூரண நன்மை செய்வார்? இப்போ வாசித்த வசனம் உபாகமம் 30:9, உன் கை செய்யும் எல்லாவற்றிலும், உன்னுடைய கற்பத்தின் கனி, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில், உன்னுடைய மிருக ஜீவனின் பலன், உன்னுடைய நிலத்தின் கனி, இதில் எல்லாவற்றிலும் நான் என்ன செய்வேன்? பரிபூரண நன்மை உண்டாக நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. ஸோ நீ என்ன செய்கிறியோ அதில் நான் உனக்கு ஆசீர்வாதம். அப்போ நான் செய்யலைன்னா, நான் எதுவுமே செய்யலை, நான் விட்டுட்டேங்க, எனக்கு செஞ்சு என்ன செஞ்சிச்சு, ஆயிடுச்சு, இனிமேலாம் நான் ஒன்றும் பார்த்து செய்கிற மாதிரி இல்லை. சோர்ந்து போனால் செய்ய முடியாது. நீ சோர்ந்து போகாமல் நன்மை செய்து கொண்டே இருந்தால், இல்லை கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில், சோர்ந்து போகாமல் நீ நன்மை செஞ்சுட்டே இருந்தனா ஏற்ற காலத்தில் நீ என்ன செய்வ? அறுப்ப. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? குடும்பத்தாருக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்களா? அவங்களுடைய வேலைக்காக, கடனுக்காக, சுகத்திற்காக ஜெபம் பண்ணுறீங்களா? தயவுசெய்து சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க அருமையானவர்களே. நம்பிக்கை எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதோ, விசுவாசம் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கும், கட்டாயம் நான் தேவனை தேடி வந்துட்டேன், நான் இதை அடையாமல் போக மாட்டேன்னு நம்ம நம்பிக்கையோடு இருந்தோம் என்றால், நம்பிக்கையோடு பிள்ளைங்க படிச்சிங்கன்னா, முயற்சிகள் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆண்டவர் அதை சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியோ இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான எல்லாவற்றையும். ஸோ சரீர முயற்சி நமக்கு கொஞ்சமாவது தேவை. அது இல்லாமல் தேவன் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அருமையானவர்களே. ஸோ எனக்கு அதனால தான் தேவன் கொடுத்த வேலையில் நம்ம நினச்சிருக்கணும். தேவன் கொடுத்த குடும்பத்தை நம்ம ஒரு பொக்கிஷம் போல் நினச்சிருக்கணும். இஷ்டத்துக்கு இந்த வேலை எனக்கு வேணாம், இது எனக்கு சரியாக வராது, இந்த குடும்பம் எனக்கு சரியாக வராது, விட்டு பிரிந்து போகிறவன் என்ன செய்கிறான்னா தன் இஷ்டத்தின்படி செய்கிறான். ஆண்டவர் கொடுத்ததை நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படிலாம் இஷ்டத்துக்கு நம்ம செய்யக்கூடாது அருமையானவர்களே. ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-6 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். மேலான அதிகாரங்களை குறித்து சொல்லியிருக்கல. நமக்கு மேலே அதிகாரங்களை வைக்கிறது யார்? ஆண்டவர். ஸோ அந்த அதிகாரங்கள் அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியில், அவங்களுக்கு நம்ம எதிர்க்கிறோன்னா, நம்ம யாரை எதிர்க்கிறோமா? தேவனையே எதிர்க்கிறோம் என்று சொல்லி அங்கே பார்க்குறோம். அதனால அவங்களுக்கான பயப்படாத. அவங்க நன்மைக்கு அதிகாரிகள் இல்லை, தீமைக்கு தான் அதிகாரிகள். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நான் தான் அவங்கள அந்த பொசிஷனில் வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு நீ பயப்படாத, நீ கீழ்ப்படி. ஆனால் நீ என்ன செய், உன் வேலையை நீ கரெக்டாக செய். அதில் 4-6 வசனங்கள் வரைக்கும், ரோமர் 13 4-6 வசனங்கள் வரைக்கும் 3 இடத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தின் அதிகாரங்கள் யாரா? தேவ ஊழியக்காரர். அவங்க யாரு? நம்ம இன்னைக்கு யாரை ஊழியக்காரர்னு சொல்கிறோம்? யாரை ஊழியக்காரங்கன்னு சொல்கிறோம்? இல்லை, பைபிள் எடுத்துகிட்டு பிரசங்கம் பண்ணுறவங்கள மாத்திரம்தான் ஊழியக்காரங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ செய்கிற வேலையில் ஆண்டவர் உன்னை தேவ ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரா? அந்த இடத்துல உன்னை ஊழியக்காரனாய். அதனால தான் உனக்கு கொடுத்துருக்கிற வேலையில் நீ யார்? தேவனுடைய ஊழியக்காரன். அதனால் வேலைக்கு போகாத, படிக்காத, அதை பண்ணாத இல்லை. நீ எங்கே இருந்தாலும் அங்கே யார்? நம்ம மனுஷருக்கென்று எதையும் செய்யாமல் தேவனுக்கென்று எதை செய்தாலும் என்ன செய்யணுமா? மனப்பூர்வமாய் நம்ம செய்யணும் அருமையானவர்களே. ஸோ வேலை யார் கொடுத்துருக்கிறா? ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதில் ஆண்டவர் தான் நம்ம அவருடைய ஊழியக்காரராய். உண்மையாகவே சொல்கிறேன், கொடுத்தவைகளுக்காக நன்றி சொல்லுங்கள், தயவு செய்து நன்றி சொல்லுங்கள். அதுதான் சொல்கிறேன். என்ன இருக்கோ அதற்கு நம்ம நன்றி உள்ளவர்களாய், கர்த்தர் என்ன நமக்கு சொல்லியிருக்கிறாரோ, செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் பக்தியோடு நன்றியோடு நம்ம செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் செய்கிற எல்லாவற்றிற்கும் பலன் இருக்குது அருமையானவர்களே. எதுக்காக நம்ம வேலை செய்யணும்?
நம்மை நாமே போஷிக்கிறதுக்காக. நமக்கு யார், ஆண்டவரை தவிர நமக்கு யாரும் என்ன செய்ய வேண்டாம், படி அளக்க வேண்டாம். 128 சங்கீதம் 2 வசனம், உன் கைகளின் பலனை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இன்றைக்கி இங்கே யாரெல்லாம் ஒரு வேலை செய்ய முடியலன்னு கவலைப்படுறீங்களோ, தயவு செய்து கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. உங்களுடைய கரங்களை கால்களை பலப்படுத்தி ஏற்ற நல்ல வேலைகளை கொடுத்து நிறைய வேலைக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஓப்பன் டோர்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு திறந்து வைப்பாராக. உங்களுடைய கைகளின் பலனை நீங்கள் சாப்பிட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. முடியலையேன்னு அழுதுட்டு இருக்காதீங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க. அருமையானவர்களே, பிரசங்கி 2:24 பார்க்கிறோம், மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. ஸோ நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா அனுபவித்து நல்லா வேலை செஞ்சு நம்ம செய்கிற சம்பாத்தியத்தை அனுபவிக்கிறது, நம்முடைய பிள்ளைங்க வாழ்ந்துருக்கிறது, இதை விட இந்த பூமியில் பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அங்கே பிரசங்கி எழுதுகிறதை பார்க்குறோம். ஸோ எதுக்கு வேலை செய்கிறோம்? எனக்கு என் குடும்பத்திற்கு தேவையானதை செய்யும்படிக்கு நாம் வேலை செய்கிறோம். அடுத்து எதற்காக நாம் வேலை செய்கிறோம்? எபேசியர் 4:28 பார்க்கிறோம், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். பாருங்களேன், திருடன் கூட இனிமேல் திருடாதடா, யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கும்படி நீ என்ன செய்ய, உன் கையால் வேலை செஞ்சு என்ன செய்ய, வாரி வழங்கு. இல்லை 112 சங்கீதத்தில் வாரி இறைத்து விருத்தி அடைகிறவனை குறித்து நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, இங்கே எத்தனை பேர் நான் இன்னும் யாருக்கும் கொடுக்க முடியல? ஏன்னா பைபிள் நமக்கு கிளியராக சொல்லுது, கொடுக்கணும். பசியாக இருந்தால் அவங்களுக்கு ஆகாரம் கொடு. இல்லை மத்தேயு 25:35-36, பசியாக இருக்கிறவனுக்கு நீ சாப்பாடு கொடு, தாகமாக இருக்கிறவனுக்கு குடிக்க கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடு, வியாதியாக இருக்கிறவங்களா போய் விசாரிங்க, காவலில் இருக்கிறாங்களா அவங்கள போய் என்னன்னு பாருங்கள், பாவத்தில் இருக்கிறாங்களா போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லி பாவக்கட்டுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வாங்க. மற்றவங்களுக்கு எதற்காக நம்ம திருப்பி வேலை செய்யணுமா? மற்றவர்களுக்கு, குறைச்சல் உண்டானவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய். இங்கே எத்தனை பேர் அப்படி செய்ய முடியுது? எனக்கே இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு வேண்டியது போக, இல்லை ஒரு நேரம் சாப்பாடை மிச்சம் பண்ணி ஒரு ஆளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, தயவு செய்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, அது மாதிரி கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ திராணி வேணுமே ஆண்டவரேன்னு என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். கண்டிப்பாக எனக்கு தரப்போறாரு. நம்ம மீதி உள்ள பகுதிகளில் நாம் அதை பார்ப்போம். அடுத்தது பார்க்குறோம், வேலையை கொடுத்த தேவன், வேலை இருக்குது ஆனால் எனக்கு அதை செய்ய முடியல, எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியல, புதுசாக நான் போய் சேர்ந்துருக்கேன், எனக்கு ஞானம் இல்லை, நான் எப்படி செஞ்சாலும் அதில் ஒரு தப்பு வந்துடுது, இப்படிலாம் சொல்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, வேலையை கொடுத்த தேவன் அதை எப்படி வேலையை கொடுத்த தேவன் அதை எப்படி செய்யணும்னு சொல்லி நமக்கு என்ன செய்கிறாராம், சொல்லி கொடுக்குறாராம். ஞானத்தை எல்லா வேலையும், நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்களோ பைபிள் எடுத்து படிங்களேன். அதில் என்னென்ன குடும்பம் நடத்தணுமா, எப்படி நடத்தணும், ஒரு புருஷன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பெற்றோர் எப்படி இருக்கணும், சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கணும், ஊழியக்காரன் எப்படி, எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்லித்தராரு. இந்த உலக பிரகாரமான வேலைக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்குறார். ஏசாயா 28 24-28 வரைக்கும் ஒரு விவசாயி எப்படி விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப அழகாக அங்கே சொல்லுகிறார். உழுகிறவன், ஒருத்தன் நிலத்தை உழுதா நாள்தோறும் என்னை உழுதுகிட்டேவா இருக்கான், நிலத்தை கொத்தி நாள்தோறும் என்னை பரம்படிச்சுட்டேவா இருக்கிறான், நிலத்துக்கு மேலாக அவன் கொத்தி உழுது என்ன செய்கிறான், நிறவிடுறான். அதுக்கப்புறம் கரெக்டான இடத்த, அதை விதைக்கிறதுக்கு கரெக்டான இடத்த சூஸ் பண்ணுறான். உளுந்தை என்ன செய்கிறானா, தெளிக்கிறான், சீரகத்தை தூவுகிறான், கோதுமை, வார்கோதுமை, கம்பு இதெல்லாம் என்ன செய்கிறான்னா விதைக்கிறான். ஸோ ஒரு மனுஷன் ஒரு தோட்டத்தில் எப்படி வேலை செய்யணுங்கிறத ஆண்டவர் அங்கே அழகாய் சொல்லித்தரார். சரி, விதைச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அப்புறம் அதை எப்படி அறுவடை செய்கிறதுன்றதையும் 26 வசனத்தில் பார்க்குறோம். 26 வசனத்தில் சொல்கிறார், அவர் நன்றாய் அவனுக்கு போதித்து அவனை எப்படி அதெல்லாம் செய்யணும்னு உணர்த்துகிறார். அறுவடையை பற்றி 27-28 உளுந்து தூள
மூலத்தாலே போரடிக்கப்படும். உளுந்துக்கு மெஷினை வச்சு ஓட்டுறதில்ல, அது வேஸ்ட்டாக போயிடும், உடஞ்சிரும். சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை என்ன செய்கிறதில்ல, விடப்படுறதில்ல. உளுந்த கோலினாலும் சீரகத்தை சின்ன குச்சி மிலாற்றினாலும் என்ன செய்கிறாங்க, அடித்து அதெல்லாம் செய்கிறாங்க, ஹார்வெஸ்ட் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேலை கொடுத்தாருன்னா அதற்கு வேண்டிய ஞானத்தையும் அவர் கொடுக்குறார். ஏசாயா 40:11 ஆடு மாடு மந்தைகள் மேய்க்கிறவங்களுக்கு அங்கே அழகாக சொல்லியிருக்கு, மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்கிறாராம், தன் புயத்தினால் தன் கையில் சேர்த்துக்கிறார், மடியில் சுமக்கிறார். ஆட்டுக்குட்டியை போட்டு என்ன மற்ற பெரிய ஆடுங்களோட விரட்டுறதில்ல, அடிக்கிறதில்ல, அதெல்லாம் தூக்கி சுமக்கிறார். கரவல் ஆடுகளை என்ன செய்கிறாராம், மெதுவாய் நடத்துவார். அருமையானவர்களே, ஸோ இன்றைக்கி இங்கே இருக்கிற தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. ஆண்டரே, எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு அதை என்ன பண்ணுறதுனே தெரில, நான் சோர்ந்து போயிருக்கேன், என்னால் மேனேஜ் பண்ண முடியல, என்னுடைய ஒர்க் வச்சு என்னால் செய்து முடிக்க முடியல, என்னுடைய ஊழியத்தை என்னால் செய்ய முடியல, எனக்கு கொடுத்த கடமைகளை நீங்கள் நினச்ச மாதிரி என்னால் செய்ய முடியல. நான் ஒன்று சொல்கிறேன், மனுஷருக்குன்னு செய்யாதீங்க. இன்றைக்கி எத்தனை பேர் இங்கே சர்ச்சுக்கு பாஸ்டர் கேட்பாங்க, சிஸ்டர் கேட்பாங்கன்னு வந்தீங்க? சொல்லுங்கள், எதுக்காக வந்தீங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியாய் போனாங்களே சங்கீதக்காரங்க. நீங்கள் எப்படி வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? அருமையானவர்களே, தேவனை ஆராதிக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக அவருடைய சமூகத்தின் நன்மையை அனுபவிக்கிறதுக்காகவும். வாரத்தின் முதல் நாள் ஏன் வரோம்? ஆண்டவரே, என் வாழ்க்கையே நீங்கள் தான் ஆண்டவரே, உங்களை வச்சு நான் தொடங்குறேன், இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை நன்மையாய் நடத்துங்க, உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. இந்த மாதிரி எதை செய்தாலும், குடும்பத்தை நடத்துகிறவர்கள், ஊழியத்தை நடத்துகிறவர்கள், வேலை செய்கிறவங்க, எல்லாவற்றிலும் தேவனை முன்னிறுத்தி நாம் செய்யும் பொழுது அது நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ வேலை கொடுக்கிறார் ஆண்டவர், வேலை செய்கிறதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்கிறார். ஆனால் பலன் யார்கிட்டருந்து வரணும்? அதனால தான் உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில், நான் வசனம் எடுக்கல, 8ஆம் அதிகாரத்தில் என் கைகளின் சம்பாத்தியம், நான் இந்த வீட்டை கட்டினேன், நான் சம்பாதிச்சு இதை பண்ணேன், நான் இந்த குடும்பத்தை அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு உன் இருதயத்திலும் சொல்லாதே. நீ சம்பாதிக்கிறதற்கு வேண்டிய பலனை உனக்கு கொடுத்தவர் யார்? தேவன். உனக்கு வேலையை கொடுத்தவர் ஆண்டவர், சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய பலனை கொடுத்தவர் ஆண்டவர். ஸோ நான் செஞ்சேன்னு நேபுகாத் நேச்சார் வேறு என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டார் சொல்லுங்கள்? என்ன தப்பு பண்ணார்? மனசில் நான் கட்டின மகா பாபிலோன், அவ்வளோதான் சொன்னார். இன்றைக்கி அருமையானவர்கள், எத்தனை பேர் வாயினால் அதை சொன்னீங்க? தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க, தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க தேவனிடத்தில். நான் தான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன் இல்லை. அருமையானவர்களே, பிரயாசங்களை எடுக்கிறோம். தேவன் கொடுக்குற அந்த குடும்பத்தில் பிரயாசத்தை எடுக்கிறோம், தேவன் கொடுக்குற வேலையில், தேவன் கொடுக்குற ஊழியத்தில் நம்மளால் முடிஞ்ச சின்ன காரியங்களை செய்கிறோம். அதை ஆசீர்வதித்து பலன் கொடுக்கறது யார்? தேவன் இல்லை. 127ஆம் சங்கீதம் 1-3, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையிலே எழுந்து நேரப்பட, காலங்கத்தால் எந்திரிச்சு நேரப்படையில் நம்ம வேலையில் போய் வருத்தத்தோடு அப்பத்தை பூசிக்கிறதும் விருதா. ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணலன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது எல்லாம் என்னது? விருதானா வேஸ்ட்டு. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 3:7 பார்க்கிறோம், நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஸோ அதுக்காக நான் நடமாட்டேன், நான் நீர் பாய்ச்ச மாட்டேன்னு இருக்க முடியுமா? நட வேண்டியதும் நீர் பாய்ச்ச வேண்டியதும் யாருடைய வேலை? இன்றைக்கி இங்கே வர்ஷிப் டைமில் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நடுறது ஒருத்தனோட வேலை, நீர் பாய்ச்சறது ஒருத்தனோட வேலை, களையை பிடுங்கிறது ஒருத்தனோட வேலை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க என்ன செய்யணும்? என்னோட வேலை என்னன்னு தெரிஞ்சு நம்ம செய்யும் பொழுது எல்லாரும் சேர்ந்து தான் செய்கிறோம். குடும்பத்தில் நான் சொல்கிறேன், அவங்க ஒன்றுமே செய்யாதவங்களாக இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் அவங்கள வச்சிருக்கிறது அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக. ஸோ எல்லாரையும் சேர்ந்து எடுக்கிற பிரயாசங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை நன்மையாய் முடிய பண்ணுகிறார். அருமையானவர்களே, இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, ஆதியாகமம் 2:15 முதல் மனுஷனுக்கு ஆண்டவர் தான் வேலையை கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரா? ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் எல்லாமே சகல வித விருட்சங்களையும் ஏற்படுத்திட்டாரு. அங்கே ஒரு ஆறு, நதி எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? பண்ணிட்டு மனுஷனை என்ன செஞ்சாராம்? அங்கே வச்சு அங்கே என்ன செய்தாராம்? அதை பண்படுத்தவும் காக்கவும் ஆண்டவர் என்ன செய்தாராம்? வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவனாகிய
தேவனாய கர்த்தர் செய்கிற மனுஷன் அந்த எல்லா ரெடி பண்ண இடத்துல ஆதாமை கொண்டு வந்து வச்சு, நீ இதை மெயின்டைன் பண்ணிக்கோ, இதை காத்துக்கோ. இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்கெல்லாம் இந்த அறிவு வருதோ நிச்சயமாய் நம்முடைய வேலை வேறு லெவலுக்கு ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் வேலையை கொடுத்தது யார்? ஆண்டவர். குடும்பத்தை கொடுத்தது யார்? ஆண்டவர். ஊழியத்தை கொடுத்தது யார்? ஆண்டவர். அதுக்கு தேவையான எல்லாமே ஏற்கனவே என்னவா இருக்குது? ரெடியாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் நம்மகிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதில் தேவன் ஆண்டவர் சொல்கிறார் எல்லாம், இதை பண்ணு, இதை சாப்பிட்டுக்கோ, அதை சாப்பிட்டுக்கோ, இதை மட்டும் என்ன செஞ்சிடாத, தொற்றாத. நம்ம பிரச்சனையே என்ன இருக்குது? அதை மட்டும்தான் இல்லை. யாத்ராகமத்தில் ஒரு வசனம் இருக்குல்ல, 6 நாளும் வேலை செய்ய, 7ஆம் நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள். ஸோ அதை நம்ம தொட்டோம்னா அவ்வளோதான் இல்லை. ஸோ அது மாதிரி ஒர்க்கில் ஆண்டவர் கொடுக்குற காரியத்தை, ஆண்டவர் சொல்கிறத நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் கட்டாயம் இருக்கும். அருமையானவர்களே, சங்கீதம் 77:20 பார்க்குறோம், மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது யார்? 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம். அவங்களுடைய குடும்பங்கள், பிள்ளை குட்டி, ஆடு மாடு எல்லாத்தையும் நடத்திட்டு போகிறாங்க. யார் நடத்தினா? மோசையும் ஆரோனும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வேதம் என்ன சொல்கிறது? மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் நீர் என்ன செஞ்சீர்? அந்த ஜனங்களை நடத்திட்டு போனீர். இன்றைக்கி திருப்பி நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய கையால் என் குடும்பத்தை நான் நடத்துகிறேன், உங்கள் கையால் என் வேலையை நான் செய்கிறேன், உங்கள் கையால் இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். தயவு செய்து அருமையானவர்களே, எல்லாவற்றையுமே தேவன் நமக்காக செய்து முடிக்க, அவருடைய சத்தத்தை கேட்டு பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே உங்கள் ஞானத்தால் நான் நடக்கிறேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணாதான் என்னால் அதை செய்ய முடியுன்ற அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாய் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ பிரயாசப்படுறது நாம், பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். அந்த பலன் யாருக்கு? நமக்கு. அந்த பலன் யாருக்கு? ஆண்டவருக்கா? இல்லை, எல்லாமே அவரோட தான். ஏற்கனவே பலன் யாருக்கு? நமக்கு. 128:2 நம்ம ஏற்கனவே படித்தோம். கைகளின் பலனை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். 1 கொரிந்தியர் 15:58 பார்க்குறோம், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக. தயவு செய்து கிரியையில் நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கி எத்தனை பேர் பெருகிறீங்க இல்லை குறுகிறீங்களா? நான் முந்தா நாள் கூட அதுதான் நான் சொல்கிறேன்னே, நான்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுவேன். ஒரு ஃபேமிலி வந்தாங்க, நான் சொன்னேன், கழுதை தேஞ்சு கட்டெரும்பான கதையாக இருக்கீங்க, வர முடியலன்னா ஒரு ஃபோன் வரும், அதுக்கு வர முடியல, இது செய்ய முடியல, எல்லாத்துக்கும் ஃபோன் வரும். இப்போ ஒன்றுமே சொல்கிறதில்ல, வரதும் இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னேன். அருமையானவர்களே, சோர்ந்து போயிடாதீங்க அருமையானவர்களே. ஸோ கிரியையிலே நம்ம என்ன செய்யணும்? பெருகுகிறவர்களாக இருக்கணும். அடுத்தது தேவனோடு சேர்ந்து, அதுதான் அவரோட கையோடு சேர்ந்து தான் நம்ம கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளும் தான் சிருஷ்டித்தவைகளெல்லாம் என்ன செய்கிறாரு? ரெவ்யூ பண்ணுறார். நல்லது, வெளிச்சம் நல்லதுன்னு கண்டார், சூரிய சந்திர நட்சத்திரம் நல்லதுன்னு கண்ட ஒவ்வொரு நாளும் அவர் செய்த எல்லா வேலைகளையும் அவர் திரும்பி பார்க்குறார். ஓ, இது இப்படி செஞ்சுருக்கோமா? இன்றைக்கி எத்தனை பேர் ரெவ்யூ பண்ணுறோம்? ஆண்டவரோடு இருக்கணும் நம்மளோட ரெவ்யூ. மனுஷர்கிட்ட போய் நல்லா இருந்துச்சா, நான் பாடினது நல்லா இருந்துச்சா? எத்தனை பேர் வர்ஷிப் டீமில் இருந்தவங்க பாட்டெல்லாம் படித்து பார்த்து, அட்லீஸ்ட் என்ன பாட்டுனாவது பார்த்தோமா வீட்டில்? யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொன்றையும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். சகலத்தையும், நான் உண்மையாக சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்ம வெளியே மற்றவங்க பார்க்குறதுக்காக நம்ம செய்கிறதா ஒரு கணக்கிலேயே இல்லை அருமையானவர்களே. தேவன் நம்ம அந்தரங்கத்தில் செய்கிற எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். ஸோ ரெவ்யூ ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே இன்றைக்கி நான் என் குடும்பத்தை கரெக்டாக நடத்தினேனா, இன்றைக்கி நான் என் வேலையை கரெக்டாக செஞ்சேனா, இன்றைக்கி நான் உங்களோடு இருந்த என்னுடைய நடையில் நான் கரெக்டாக நடந்தேன். ரெவ்யூ பண்ணுங்கள். ஆண்டவர் அந்த ஆதியாகமம் 1:31 சொல்கிறாரு, தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது எப்படி இருந்துச்சா? மிகவும் நன்றாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், பரிபூரண நன்மை உண்டாகும். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி
ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் அவரிடத்தில் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, நிஜமாகவே சொல்கிறேன், தயவு செய்து பிரயாசம் எடுக்கிறீங்க சிலர்லாம், உண்மையாகவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் தட்டி சில நேரங்களில் தடுமாறுகிற காரியங்களையும் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நான் சொல்கிறேன், மனப்பூர்வமாக நான் உங்களுக்காக சாமி பிரயாசப்படுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, அடுத்த லெவலுக்கு போக ட்ரை பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு யோசிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஜோம் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் இதை விருத்தி அடைய பண்ணணும்னு யோசிக்கிறாங்க, ஆண்டரே ட்ரை பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு உண்மையாக சொல்கிறேன். ஒரு ஆவிக்குரிய தாயாய் நீங்கள் அதை செய்ய நினைக்கிறத நாங்கள் உணரும் பொழுது அதற்காக எங்களுடைய ஜெபமும் இருக்கிறது. அருமையானவர்களே, ஸோ ஆனால் சோர்ந்து போய் நீங்கள் உட்காந்திங்கன்னா ஆண்டவராலேயே என்ன செய்ய முடியாது, ஹெல்ப் பண்ண முடியவே முடியாது. ஸோ கிரியைகளிலே நாம் பெருகுகிறவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நமக்கு அறுவடையை தருவார். ஆடுகளின் பின்னே, இன்னைக்கு அது வர்ஷிப் டைம்லேயும் வந்துச்சுல, ஆடு மேய்க்க வச்சது யார் தான்? ஆண்டவர் தான். அது சொல்கிறார்ல 2 சாமுவேல் 7:8 ஆண்டவர் தாவீதுகிட்ட சொல்கிறார், நீ ஆடுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தப்பா, நீ ஏன் ஐயோ நான் நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், எப்படி தெரியுமா நான் முயற்சி எடுத்து நான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன், என்னை அதை மேய்க்க விட்டாங்க, இதை பண்ண விட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்படிலாம் தான் இருந்த, இந்த இன்னைக்கு நதியாக வந்திருக்கா அவளுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைங்க இங்கே வசனம் சொல்லும் பொழுது உண்மையாக சொல்கிறேன், எனக்கு நதியாவை வாலிப வயசில் பார்த்தது தான் ஞாபகம் வந்துச்சு. தடுமாறி அத்தனை தடவை பின்னோக்கி போய் அவளை தேத்தி அவளை ஒரு ஆளாக வைக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு அவள் கர்த்தருக்குள்ளே இருந்து அவள் போகிற சர்ச்சில் அவங்க ஊழியம் செய்கிறா, பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயத்தில் வளர்க்குறா. அதில் உண்மையாகவே சொல்கிறேன், அதெல்லாம் இப்போ சண்டே ஸ்கூல் எடுக்கிறா. அவள் சண்டே ஸ்கூல் பாட்டெல்லாம் 2-3 எனக்கு தெரிலன்னு கேட்டாள். நான் சொல்கிறேன், அந்த பாட்டெல்லாம் நான் சொல்லி கொடுத்ததே எனக்கு மறந்துருச்சு. ஸோ நான் ஷாரன்ட்ட கேட்டு அதை திருப்பி அவளுக்கு வாங்கி அனுப்புனேன். ஸோ இது நம்ம எப்போ செய்கிறதோட அந்த விளைச்சல்களை நம்ம பார்க்கிறது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. அருமையானவர்களே, ஸோ ஆட்டுக்கு பின்னாடி இருந்த தாவீதின் மேல் தேவனுடைய கண்ணு போச்சு. இன்னைக்கு நான் ஆடு மேய்க்கிறேன், நான் புழுதியில் இருக்கிறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நினைக்காத. நீ எங்கே இருந்தாலும் என்ன ஆண்டவர் உனக்கு எடுத்திருக்கிறாரோ கைக்கு நேரிட்டதை அவர் பார்க்கிறார் என்று உண்மையாய் சொல்லு. இன்னைக்கு இங்கே சங்கீதம் எடுத்த எஸ்தர் சிஸ்டர் சொன்னாங்கல்ல, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பொய் சொல்கிறவரே இல்லை. நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள், நீங்கள் படிக்கணும்னு நினச்சி படிச்சிங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பெரிய ஆட்களாக ஆக்குவார். நீங்கள் செய்கிற வேலைகள், குடும்பம், சோர்ந்து போயிடாதீங்க. நான் ஒன்றே சொல்லி, எத்தனை ஒய்ஃப் பிரதர் திருப்பி சொல்லிட்டுருக்காங்க, இங்கே ஆண்டவர் வருஷம் முடிகிறதுக்குள்ளே குடும்பமாய் கொண்டு வந்து நிறுத்துவார். நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுறோம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வருவாங்க, என் குடும்பம் சரியாயிரும், இந்த அம்மா அந்த சாந்தி அம்மா பசங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டுருக்காங்க, மருமகனுக்காக ஜெபம் பண்ணிட்டுருக்காங்க, குடும்பம் சரியாகும்னு நம்புறீங்களா? நம்புங்க, விசுவாசிங்க. ஜெபம் பண்ணுறோம், ஆனால் என்ன ஆகாது, ஐயோ அதெல்லாம் எங்கங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில, அவங்கெல்லாம் சரியே ஆக மாட்டாங்க. தயவு செய்து அப்படி விசுவாசிக்காதீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக தேவ சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுறோமா, ஆண்டவர் ஒரே ஒரு ஆத்மா கெட்டு போகிறது அவருக்கு பிரியம் இல்லவே இல்லை. நிச்சயமாக அவர் என்ன செய்வார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அருமையானவர்களே, ஸோ ஆண்டவர் தாவீதுக்கு சொல்கிறாரு, ஆட்டுக்கு பின்னாடி இருந்த நான் இப்போது பெரியோரு நாமத்திற்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். உன் வீடும் உன் ராஜ்யம், 16ஆம் வசனத்தில், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும்னு சொல்லி ஆண்டவர் அங்கே, அதாவது ஆட்டுக்கு பின்னாடி இருந்த நான் இப்போ உன்னே ராஜாவாகவே ஆக்கிட்டேன், இன்னும் உனக்கு அவ்வளோ பெரிய காரியங்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர், அதான் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லையற்றவைகள். அதை சொன்ன பிறகு தாவீது 28ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்கு தத்தம் பண்ணினீர். அருமையானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன தான், வெறுமனே நமக்கு என்ன தான் சொல்லியிருக்கிறாரு, நன்மை உண்டாகும், பரிபூர்ணம் உண்டாகும்னு என்ன தான் இருக்குது, வெறும் வாக்கு தத்தம், வெறும் வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தை வெறும் வார்த்தை இல்லை, அது எப்படிப்பட்ட வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. இன்றைக்கி வாசித்த சங்கீதத்துலேயும் அந்த சூரிய சந்திர நட்சத்திர நியமங்கள் இருக்கிற வரைக்கும் நான் உன்னையும் உன் பிள்ளைங்களையும் கைவிடவே மாட்டேன், நீங்கள் என் நினைவில் வந்து மறைந்து போகிறவர்களே இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தாவீதுக்கு நித்தியமான ஒரு ஆடு மேய்ச்சவனை
அவரோட ஆடு மேய்ச்ச தாவீதுடைய குமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவ இன்றைக்கு என்ன செய்கிறோம்? தேவாதி யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் பேரை சொல்லி ஆபிரகாமன் குமாரன் அவர் சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படலை, தாவீதன் சந்ததின்னு சொல்லிக்கிறதுக்கு அவர் வெக்கப்படலை. அருமையானவர்களே, ஸோ ஆடு மேய்க்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிச்சயமாய் உங்களில் உங்கள் சந்ததி விளங்கும். உங்களுடைய வருங்காலம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். 12 சீஷர்கள் என்னவா தான் இருந்தாங்க? இல்லை, நிறைய பேர் மீன் பிடிக்கிறவங்களா தான் இருந்தாங்க. ஆனால் அவங்கள மனுஷர்களை பிடிக்கிறவர்களா ஆக்குனாரு. இன்னைக்கு பரலோகத்தில் அந்த 12 அப்போஸ்தலருடைய பேர்களும் என்ன செய்து அங்கே அஸ்திபாரங்களிலெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ நான் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, நான் சோர்ந்து போயிருக்கேன்னு இங்கே இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் நிச்சயமாக நமக்கு கொடுத்த வேலை யார் கொடுத்தது? அது எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நம்ம என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய ஊழியக்காரர். நம்முடைய குடும்பத்தில் நம்ம யார்? தேவனுடைய ஊழியக்காரர். நமக்கு கொடுத்த வேலையில் நம்ம யார்? தேவனுடைய ஊழியக்காரர். எல்லாவற்றிலும் நாம் மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று மனப்பூர்வமாக செய்வோம். வேலையை கொடுத்தவர் அவர், பலனை கொடுக்கிறவர் அவர், பலனை நமக்கு கொடுக்க போகிறார். வேலை செய்கிறதுக்கு ஞானத்தையும் வாசல்களையும் அவர் திறக்க போகிறார். எழும்பி நிற்போமா? தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? விசுவாசத்தோடு தயவு செய்து அறிக்கையிடுங்களேன். ஆண்டவரே, இன்னையிலேருந்து நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆண்டவரே, என்ன வேலை கிடைச்சாலும் நான் அதை சந்தோஷமாக செய்வேன். அந்த வேலையில் நான் பெருகுவேன், கிரியைகளிலே பெருகுவேன். ஏதேனிலே ஆதாமை வச்சிங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டு மெயின்டெனன்ஸ்க்கு அவனை வச்சிங்க. அது மாதிரி தான் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்குறீங்க, வேலையை கொடுத்துருக்குறீங்க, ஊழியத்தை கொடுத்துருக்குறீங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது ராஜா, எல்லாம் உங்களுக்கு தெரியும். உம்மாலே அந்த பரிபூர்ணம் உண்டாகும். சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்னாள் இதிலே ஆசி கூற பாரும் தேவனே, நன்னாள் இதிலே ஆசி கூற பாரும் தேவனே. எல்லாரும் கைகளின் பலனை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கைகளின் பலனை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருந்து ஒலிவமர கன்றுகளை போலிருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருந்து ஒலிவமர கன்றுகளை போலிருப்பார்கள். நன்னாள் இதிலே ஆசி கூற வார் தேவனே, நன்னாள் இதிலே ஆசி கூற வார் தேவனே. ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் சொல்லலாம். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு அறிவு இல்லை ஆண்டவரே, உங்கள் அறிவை தாங்க, நீங்கள் நடத்துங்கப்பா. என் கையை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் நடத்துங்க. எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு முடியல ராஜா, என்னால் சமாளிக்க முடியல. உங்கள் கரம், தேவனுடைய கரம் இஸ்ரவேலரை நடத்துறது யார் மூலமா? மோசே, ஆரோன் என்பவர்கள் மூலமாய். அப்படி ஆண்டவரே, என்னுடைய வேலையை நீங்கள் நடத்துங்க, என் கையின் கிரியைகளை நான் உங்கள் இடத்துல கொடுக்குறேன். தயவு செய்து விசுவாசத்தோடு யார் யார் அது மாதிரி சுகமில்லாதவர்களை கவனிக்கிறவங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன வேலை, பெரிய பெரிய வேலைகள், சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. நான் மனுஷருக்காக செய்யல, நன்றி கெட்டவர்களுக்காக நான் செய்யல, தேவனுக்கு கணக்கு கொடுக்கறதுக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜாதி ராஜாவே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. அந்த வாழ்க்கையில் மனுஷனை சபிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு வேலையும் கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்போ அந்த வேலை என்பது எங்களுக்கு ஆசீர்வாதம் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறீங்க. நாங்கள் வெறுமனை பண்படுத்தவும் காக்கவும் மாத்திரம் நீங்கள் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டு அதன்படி மாத்திரம் நாங்கள் வாழ நிச்சயமாய் ஆண்டவரே உம்மாலே நாங்கள் பலனை பெறுவோம். விளையச் செய்கிற தேவன்
உம்மானாலே எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோமா, விளையச் செய்கிற உம்மாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. எங்களுடைய கடன்கள் மாறும், குடும்பத்தின் குழப்பங்கள் மாறும், எங்களுடைய வேலையில் பெருக்கம் உண்டாகும் ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்தில் சுகம் உண்டாகும், ஜீவன் உண்டாகும், படிப்பில் ஞானம் விளங்கும் ஆண்டவரே. குடும்பத்தை நடத்துகிறதுக்கு தேவையான பொருளாதாரம் உண்டாகும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும், எங்களுடைய கற்பத்தின் கனியிலும், மிருக ஜீவனின் பலனிலும், நிலத்தின் கனியிலும் பரிபூரணம் உண்டாக இந்த மாதத்தில் இன்றைக்கு நீங்கள் தொடங்கி விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஆரம்பிக்கிற அந்த ப்ராக்ரஸ் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கடைசியாக இந்த பூமியில் நாங்கள் கண்ணை மூடுற வரைக்கும் அது முன்னேற்றமாக இருப்பதாக, பெருக்கமாக இருப்பதாக, பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படி ஏற்படுத்தின தேவனை நாங்கள் சந்திக்கும் முன்பாக நாங்கள் பலுகி பெருகி நிரப்புவோமாக. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா.